ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த 8ஆம் இடத்துல 2.5 வருடமும் ஒரே மாதிரி தான் பலன் தருமா அப்படின்ற கேள்விக்கு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி கிடையாது. 2.5 வருடமும் சனி தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காது. இப்போ சிம்ம லக்னத்துக்கு அட்டமை சனி தான். யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது அட்டமை சனி. மற்றவர்கள் சனியை பற்றி பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு வேற என்ன திசை நடக்குதோ அந்த திசை புத்தி அந்தரநாதர்களை கோச்சாரத்தில் பார்த்துக்கணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சனி இப்போ தற்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் போயிட்டுருக்கார். சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரம். இந்த ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் சனி புதனுடைய பலனைத்தான் தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் கேது உபநட்சத்திரமாக வருகிறது. இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸில் நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு புதன் யார், நமக்கு கேது யார், இதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் தரும். ஒரே அடியாக 8ல் சனி எனக்கு இந்த 2.5 வருடமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய லக்ன புள்ளிங்கிறத கணக்கெடுத்துக்கிட்டு அந்த லக்ன புள்ளிக்கு 8ஆம் இட புள்ளின்னு ஒன்று வரும். அந்த புள்ளியில் சனி வரும்போது மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இம்பேக்டை கொடுக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 மாதம்தான் இருக்கும். அதுதான் உண்மையிலேயே 8ஆம் இடத்தை தொடர்றதுன்னு அர்த்தம் சனி. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு ராசிக்குள்ளே சனி போன உடனே அந்த 2.5 வருஷமே நம்மளை போட்டு படுத்திக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிறோம். அது தவறு. இப்போ புதன் உபநட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி நிற்கிறாரு. அந்த நட்சத்திரத்தை 9 பாகமாக பிரிக்கிறோம். அதாவது 9 கிரகத்துக்கு பங்கு பிரிக்கிறோம். அதில் புதன் புத்தி பங்கில் தான் நமக்கு இப்போ போய்கிட்டு இருக்காரு. அடுத்து 21ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் கேதுவனுடைய பங்கில் இருப்பார். இந்த புதனும் கேதுவும் நமக்கு நல்லவங்களா கெட்டவங்களா, இதுதான் இப்போ கேள்வி. இப்போ புதன் நமக்கு யார்? தனலாபாதிபதி. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உடையவர். அப்போ ஓரளவுக்கு நமக்கு 8ல் இருந்தாலும் தொழிலை கெடுக்க மாட்டார், காசு பணத்தை தடுக்க மாட்டார். அதே மாதிரி நம்மளுடைய எதிர்பார்த்த குறிக்கோள்களை நிறைவேற்றி வைப்பதிலையும் தடை செய்ய மாட்டார். அது ஒரு கணக்கு இருந்தாலும் இன்னும் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனனஜாதத்தை கணித்து பார்க்கும்போது உபநட்சத்திரம் புதன் எந்த பாவத்திற்கு உபநட்சத்திரம் என்று பார்க்கும்போது நமக்கு 2, 6, 10 இது போன்ற தொழில் பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக புதன் வந்திருந்தால் மட்டும் நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 5ஆம் பாவத்துக்கோ 9ஆம் பாவத்துக்கோ வந்திருந்தால் தொழிலுக்கு நல்லா இருக்காது. 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக புதன் இருந்தால் இன்னும் கஷ்டங்கள் அதிகம். ஏன்னா சனியும் 8ல் இருக்காரு, புதனும் 8-12 இயக்குது. அப்போ 8ஆம் இடத்துல 8-12ங்கும்போது நஷ்டம் விரயம் அதிகமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ இதிலிருந்து ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு திடீர் அதிர்ஷ்டமும் 8ஆம் இடம்தான். அதே மாதிரி திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் பணம் வருது, யாரோ ஒருத்தர் நமக்கு உயிர் எழுதி வச்சுருக்காங்க, அதில் வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் கூட 8ஆம் இடம்தான். அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த உபநட்சத்திரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்தோம்னா நமக்கு திடீர் பணவரவு வர்றதுக்கும் இந்த புதன் வேலை செய்வார். 2, 6, 10 தொடர்பில் இருந்தால் திடீர் பணவரவையும் கொடுப்பாரு. இப்போ 1ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள். அதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதில் நமக்கு 8ஆம் இடத்தினுடைய தீவிரத்தன்மை குறைந்துவிடும். அப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த 8-12ங்கிற அந்த உபநட்சத்திரத்தில் கான்செப்ட் இருந்தால் தான் அந்த சாதகத்தையோ பாதகத்தையோ செய்கிறவர் உபநட்சத்திரம்ங்கிற கருத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இதுக்கு உண்மையான பலன் தெரியும். இப்போ இந்த 21ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது வந்துடுறார் உபநட்சத்திரமாக. இப்போ கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ அவர் 10ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ இருந்தாருன்னு வைங்க, அப்போவும் நமக்கு தொழிலுக்கு நல்லது தான். எதிர்பாராத
ஒரு பதவி, ப்ரொமோஷன், வளர்ச்சி இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி புதன் 2, 6, 10 தொடர்பில் இருந்தால் எதிர்பாராமல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்தா ப்ரொமோஷன் கிடைக்கும். ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, எதிர்பாராத தனவரவு, இதெல்லாமே நன்மைகள் நடக்கும். 5ஆம் இடம் 9ஆம் இடம் உபநட்சத்திரமாக இந்த சனி வரும்போது மட்டும்தான் நமக்கு வேலை பறிபோகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நம்ம புள்ளி என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சிம்மத்தில் மகம் 4 பாதத்தில் பிறந்தால் அது உங்களுக்கு ஒரு 13 டிகிரி மீனத்தில், பூரம் 4 பாதத்தில் பிறந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 13 டிகிரி, உத்தரம் ஒரு பாதத்தில் பிறந்தால் கடைசியாக 3 டிகிரி 20 மினிட். இதில் நம்ம எந்த புள்ளியில் பிறந்திருக்கோன்னு பார்த்துட்டு அந்த புள்ளியை சனி தொடும்போது தான் உண்மையிலே 8க்கு வர்றாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சனியோ திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடந்தால் சனியை பாருங்கள். இல்லைன்னா சனி நமக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் சனி தான் காரணம்னு நினைக்கிறத தவிர்த்துருங்க. அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த பதிவு. இதில் இன்னும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 4, 8, 12ங்கிறது ஒரு காம்பினேஷனாக இயங்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் விருச்சிகம், 8ஆம் இடம் மீனம், 12ஆம் இடம் கடகம். இந்த 4, 8, 12லையும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 4ஆம் இடத்துல அனுஷம் இருக்குது, 8ஆம் இடத்துல உத்திரட்டாதி இருக்குது, 12ஆம் இடத்துல பூசம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த பாவ தொடர்புகளையும் இப்போது நம்ம லிங்க் பண்ணி நம்ம அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரியெல்லாம் டெப்த்தாக பலன் இருக்கும்போது பொதுவாக நமக்கு 8ல் சனி 8 மட்டும்தான் இயக்குவார்னு நினச்சிக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உற்பத்தி சார்ந்த துறை இருக்குது, வீடு கட்டுறது இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சனி நன்மைகள் பண்ணுறாரு. அதே மாதிரி மூலதனம் 12ஆம் இடம் என்பது மூலதனத்தை குறிக்கிறது. நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி உங்களுக்கு 2, 6, 10 கான்செப்டை வச்சுருந்தாரு அப்படின்னா இந்த அட்டம சனி மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தொழில் பலத்தை கொடுக்கும், தொழில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. காரணம் சில பேர் பார்த்தீங்கன்னா அட்டம சனி ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வேண்டாம், லக்னத்துக்கு பாருங்கள். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்ம லக்ன பதிவுகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக வர்றவங்க ராசிக்கா லக்னமான்ற கேள்விகள் எழுப்புகிறாங்க. அதை விட்டுட்டு இந்த ராசி என்பது நிலையானது அல்ல, அது நகரக்கூடியது. லக்னம்தான் நிலையானது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் இந்த லக்னத்துக்கு பாருங்கள். இந்த உபநட்சத்திர கான்செப்டை இந்த ஆகஸ்ட் வரைக்கும் புதனாகவும் கேதுவாகவும் இருக்கும்போது 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பில்லாமல் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது அகம் சார்ந்த வகையிலையும் அதிர்ஷ்டத்தை தரும், புறம் சார்ந்த வகையிலையும் பொருளாதாரத்திலையும் அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.